இமயமலையின் அந்த தெய்வீக உயரங்களில் மேகங்கள் கூட மலைகளின் பாதங்களில் பணிந்து வணங்குவது போல் காட்சியளிக்கும் இடத்தில் கைலாயம் அமைந்திருந்தது. அதன் நுழைவு வாயிலில் வீற்றிருந்தார் நந்தி. அவர் வெறும் காவலர் மட்டும் அல்ல, மகாதேவனின் பரம பக்தரும் நம்பிக்கைக்குரிய தளபதியும் ஆவார். அதே கைலாயத்தின் தனிமை நிறைந்த உச்சியில் கண்ணனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் காலத்துக்கெல்லாம் காலமுமான மகாதேவன் ஆழ்ந்த சமாதியில் வீற்றிருந்தார். அந்த நொடியில் காலம் கூட அவருடைய மௌனத்திற்கு முன்பாக உறைந்து நின்றது போல் இருந்தது. சற்று தொலைவில் மாதா சதிதேவி பூஜைக்காக மலர்களை கொய்து கொண்டிருந்தார். இடையிடையே அவருடைய பார்வை மகாதேவனின் பக்கம் திரும்புவதும் அவருடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அமைதியான புன்னகை மலர்வதும் வழக்கமாக இருந்தது. அந்த தருணத்தில் எல்லாமே முழுமையாக இருந்தது. அமைதி நிலவியது. சிவனுக்கும் சதிக்கும் இடையிலான பிரிக்க முடியாத அன்பு இருந்தது. ஆனால் விதி இந்த அமைதிக்கு வேறு ஒரு முடிவை எழுதி வைத்திருந்தது. ஏனெனில் கைலாயத்தின் அந்த தெய்வீக அமைதியை நோக்கி ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது. அது முதலில் சதியின் இதயத்தையும் பிறகு 3 உலகங்களின் அமைதியையும் உடைக்கப் போகும் செய்தி. நாரதர் அங்கே தோன்றி, நாராயண நாராயண, மாதா சதிதேவிக்கு என் வணக்கங்கள் என்றார். சதிதேவி அவரை புன்னகையுடன் வரவேற்று, தேவர்ஷியங்களை வரவேற்கிறேன். சொல்லுங்கள், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறார்களா என கேட்டார். எல்லாரும் க்ஷேமம்தான் தாயே. ஆனால் ஒரு செய்தி இருக்கிறது, அதை உங்களிடம் சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதினேன். பிரஜாபதி தட்சன் ஒரு பிரம்மாண்டமான மகாயாகத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். சொர்க்கம் முதல் பாதாளம் வரை உள்ள அனைத்து தேவர்கள், ரிஷிகள் மற்றும் ராஜாக்களும் அழைக்கப்பட்டிருக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான விழா அது என்றார் நாரதர். தந்தையின் மகாயாகமா? அப்படியானால் நாமும் உடனடியாக அங்கு செல்ல வேண்டுமே என்று உற்சாகத்துடன் கூறினார் சதி. ஆனால் நாரதர் தயக்கத்துடன், இதை சொல்லத்தான் தாயே நான் வந்தேன். அந்த மகாயாகத்திற்கு கைலாயத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றார். ஒரு மகளின் இதயம் தந்தை ஒருவேளை மறந்திருப்பார் என்றுதான் எண்ணியது. சதிதேவி பதற்றத்துடன் மகாதேவனை நோக்கி ஓடி வந்து, சுவாமி, தந்தை ஒரு பிரம்மாண்டமான மகாயாகத்தை செய்கிறார். நாம் அங்கு செல்ல வேண்டும் என்றார். மகாதேவன் அமைதியாக, சதி அழைக்கப்படாத இடத்திற்கு செல்வது முறையல்ல என்றார். மகாதேவா, அவர் என் தந்தை. எந்த ஒரு மகளும் தன் சொந்த தந்தையின் வீட்டிற்கு செல்ல அழைப்பிதழ் தேவையில்லை. மகாதேவன் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். அவர் சதியை பார்த்து அமைதியான குரலில், தந்தையின் வீட்டில் மரியாதை இல்லாத போது சதி அங்கு வைக்கப்படும் அடிகள் அவமானத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். அது மறதி அல்ல, சதியாது ஒரு அகந்தை பிடித்த தந்தை திட்டமிட்டு எடுத்த முடிவு. செல்லாது என்றார். ஆனால் தந்தை பாசத்தில் கட்டுண்ட சதி கேட்கவில்லை. அவர் உறுதியான குரலில், ஒருவேளை அவர்கள் இன்றளவும் நம் திருமணத்தை பற்றி கோபமாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் கோபத்திற்காக என் தந்தையுடனான உறவை என்னால் முறித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு அங்கு வர விருப்பமில்லை என்றால் நான் புரிகிறேனானால் நான் சென்றாக வேண்டும் சுவாமி என்றார். மகாதேவன் அதன் விளைவை அறிந்திருந்தார். இருப்பினும் அவர் சதியின் விருப்பத்திற்கு மதிப்பளித்தார். அவர் தன் சம்மதத்தை வழங்கி மாதா சதியின் பாதுகாப்பிற்காக நந்தியுடன் சிவகணங்களையும் செல்லுமாறு உத்தரவிட்டார். சதிதேவி கடைசியாக ஒருமுறை மகாதேவனை பார்த்துவிட்டு விதியை நோக்கி தன் அடிகளை எடுத்து வைத்தார். அங்கே பிரஜாபதி தட்சனின் நகரம் அதன் வைபவத்தின் உச்சத்தில் இருந்தது. எங்கும் அவருடைய புகழும் பெருமையும் தான் பேசப்பட்டது. அந்த பிரம்மாண்டமான மகாயாகத்தில் பங்கேற்க 3 உலகங்களிலிருந்தும் ரிஷிகள், தேவர்கள், ராஜரிஷிகள் மற்றும் மகரிஷிகள் வந்திருந்தனர். அனைவருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்ட ஒரு யாகம் அது. ஆனால் மாதா சதி யாகசாலைக்குள் நுழையும் போதே புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதியைப் போல முழு மண்டபத்திலும் ஒரு மயான அமைதி நிலவியது. சதியை கண்டதும் எந்தவொரு தந்தையின் முகத்திலும் வரக்கூடாத ஒரு கோப உணர்ச்சி தட்சனின் முகத்தில் வெளிப்பட்டது. இந்திரன், சூரியன், வருணன், பிரம்மன் மற்றும் பகவான் விஷ்ணுவின் ஆசனங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அகில உலகத்திற்கும் ஆதாரமான பகவான் சிவனுக்கு அங்கே எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை. அந்த கணத்தில் ஒரு மகளின் பாசம் உடைந்து நொறுங்கியது. இப்போது அங்கே ஒரு மனைவியின் சுயமரியாதை மட்டுமே நிமிர்ந்து நின்றது. மகாதேவனுக்கான பங்கு எங்கே என்று உரக்க கேட்டார் சதி. தட்சன் எகத்தாளமாக, அழைக்கப்படாத ஒருவனுக்கு ஏன் பங்கு இருக்க வேண்டும்? மயானத்தில் வாழும் அந்த வைராகி சாம்பலால் தன் உடலை அலங்கரிக்கும் அந்த அகோரி தேவர்களின் இந்த புனிதமான சபையில் அந்த வைராகிக்கு எந்த இடமும் இல்லை என்றான். தட்சனின் ஒவ்வொரு அவமானச் சொல்லிலும் சிவகணங்களின் பொறுமை எல்லை கடந்ததுவானால் நந்தி அவர்களை தடுத்து நிறுத்தினான். தட்சன் மேலும், உன்னை அந்த மயானவாசிக்கு கொடுத்து என் பதவியின் கண்ணியத்தை குறைத்துவிட்டேன். போன் அந்த தனிமைவாசியிடமே திரும்பிப்போ என்று கத்தினான்.
சபையில் ஒரு தர்ம சங்கடமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியிலும் சிலர் மாதா சதியின் அவமானத்தை கண்டு மகிழ்ந்தனர். அந்த நொடியில் அவர் தட்சனின் மகள் மட்டுமே அல்லாகில உலகத்திற்கும் தாயான ஆதிசக்தி பவானியாக மாறினார். பிரஜாபதி தட்சா, என்னை உன்னுடைய மகள் என்று மட்டுமே நினைத்து தவறு செய்துவிட்டாய். இந்த உடல் உன்னிடமிருந்து பிறந்திருக்கலாமானால் நான் உடல் அல்ல, நான் சக்தி. உன் பதவியின் அகந்தையில் எதன் ஒரு மூச்சு காற்றில் உன்னுடைய இந்த இருப்பை தங்கியிருக்கிறதோ அந்த பரம்பொருளை அவமதித்து விட்டாய். தங்க சிம்மாசனங்களில் அமர்ந்து கொண்டே இந்த அதர்மத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த பாவத்தில் பங்குதாரர்கள் என்று கர்ஜித்தார். தட்சன் அகந்தையுடன், நான் அந்த அகோரிக்கும் பயப்படவில்லை, சதி அவனுடைய கோபத்திற்கும் பயப்படவில்லை. உன்னுடைய இந்த ரூபமும் தட்சனை பணிய வைக்க முடியாது என்றான். தட்சாசிவனின் மௌனத்தை உன்னுடைய வெற்றி என்று நினைத்துக் கொண்டாயா? அதே மௌனம் ருத்ரனாக உருவெடுத்து உடையும் போது உன்னுடைய இந்த யாகமும் கூட அவர்களின் கோபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னுடைய ரத்தம் உருவாக்கிய இந்த உடலை இதோ இந்த கணமேயின் யோகாக்கினியில் எரித்து சாம்பலாக்கி உன்னிடமிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். தட்சனை கடைசி முறை பார்த்துவிட்டு மாதா சதி மௌனமாக முன்னெடுத்து வைத்தார். தாயார் மாதா பிரசூதி, சதி வேண்டாம் மகளே, அப்படி செய்யாதே என்று அலறினார். ஆனால் சதியின் அடிகள் இனி நிற்பதாக இல்லை. மாதா சதி எந்தவொரு ஹோமகுண்டத்தின் தீயிலும் குதிக்கவில்லை. அவர் அந்த சபையின் நடுவே யோக முத்திரையை தரித்துதன் யோக பலத்தினால் யோகாக்கினியை வெளிப்படுத்தினார். அந்த புனிதமான யோகாக்கினியில் தன் அழியும் உடலை தியாகம் செய்தார். யாகசாலையில் கூச்சலும் குழப்பமும் வெடித்தது. தேவர்கள் ஸ்தம்பித்து நின்றனர். நந்தியின் வேதனை நிறைந்த கர்ஜனை மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. மாதா சதி யோகாக்கினியில் கலந்த அதே கணத்தில் கைலாயத்தின் சாஸ்வதமான மௌனம் கலைந்தது. மகாதேவனின் அனந்த சமாதி கலைந்த அவருடைய கண்கள் திறந்தன. அந்த நொடியில் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கவில்லை, தன் சதி இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டாள் என்று அறிந்த ஒரு கணவனாக இருந்தார். அந்த சகித்துக் கொள்ள முடியாத துயரம் ருத்ரனின் பிரம்மாண்டமான கோபமாக மாறியது. தன் ஜடாமுடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து தரையில் அடித்தார் மகாதேவன். அந்த திவ்ய அக்கினியிலிருந்து உருவானார் மகாகாலன் வீரபத்திரர். அவருடன் உருவானார் மகா சக்தி பத்ரகாளி. உத்தரவிடுங்கள் பிரபோ என்று வீரபத்திரர் வணங்கி நின்றார். செல்லுங்கள் வீரபத்ரா, என் சதியை அவமதித்த தட்சனின் அந்த அகந்தை பிடித்த யாகத்தை முற்றிலும் அழைத்து முடியுங்கள். யாரெல்லாம் என் சதியின் அவமானத்திற்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களின் அகந்தையை சாம்பலாக்குங்கள் என்று ஆணையிட்டார் சிவன். மாதா சதியின் உடல்தியாகத்துடன் சிவகணங்களின் பொறுமையும் முடிவுக்கு வந்திருந்தது. அவர்கள் நேரடியாக தட்சனை நோக்கி பாய்ந்தார்கள். ஆனால் யாகத்தை காப்பதற்காக மகரிஷி பிருகு தன் மந்திர சக்தியால் அக்னியிலிருந்து காவலாளிகளை உருவாக்கினார். நந்தியும் சிவகணங்களும் முழு பலத்துடன் மோதினர். அழிக்கும் திவ்ய பிரகாசமே அண்டர்தாய பிரமாண்டர்தாய பிரசண்டர்தாய. அதே நேரத்தில் இயற்கையின் குரல் மாறத் தொடங்கியது. காற்று நின்றது. ஆகாயத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. யாக பூமியில் இரத்த மழை பொழிய தொடங்கியது. நாரதர் பயத்துடன் பிரஜாபதி ஆபத்து வந்துவிட்டது. கைலாயத்திலிருந்து மகாதேவனின் கோபத்தின் வடிவமாக வீரபத்திரன் புறப்பட்டு விட்டான் என்றார். அடுத்த நொடியே ஆகாயத்தை பிளந்து கொண்டு 9 கோடி சிவகணங்களும் பூத பிரேதங்களும் தாகினிகளும் யாக பூமியில் இறங்கினார்கள். அவர்களின் முன்னணியில் வீரபத்திரர் நின்றார். அவருடைய ஒரே ஒரு கர்ஜனையில் கண்கள் நகரமே அதிர்ந்தது. தட்சனின் படை வீரபத்திரரின் படையை எதிர்கொள்ள முடியாமல் நொறுங்கியது. சுலபானையே இசைகள் அதிரும் திசை சுலதாரியே
தீமை அழிக்கும் திவ்ய பிரகாசமே அண்டருத்தாயே பிரமாண்டருத்தாயே பிரசன்னருத்தாயே பிரளயமூர்த்தியே பாதாளம் தாண்டி பரவெளியாலும் ஜகஜோதியே நமோ நமः 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 பிரம்மாண்டமான தங்க கதவுகள் மூடப்பட்டன. ஆனால் வீரபத்திரரின் ஒரே தாக்குதலில் அந்த தங்க கதவுகள் துரும்பு போல சிதறின. யாகசாலைக்குள் வீரபத்திரரும் பத்ரகாளியும் அந்த அசுத்தமான யாகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தரைமட்டமாக்கினார்கள். வீரதாண்டவாய சூரருத்ராய சூலபானய இசைகள் ஆதிரும் திசை சூலதாரிய தீமை அழிக்கும் திவ்ய பிரகாசமே அண்டருத்ராய பிரமாண்டருத்ராய பிரசன்னருத்ராய பிரளயமூர்த்தியே பாதாளம் தாண்டி பரவெளியாலும் ஜகஜோதியே நமோ நமः 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 ஹோமகுண்டங்கள் கவிழ்க்கப்பட்டன. அப்போது தேவேந்திரன் குறுக்கே வந்து, நில்லுங்கள் வீரபத்ரா, எங்களோடு போர் செய்ய வேண்டியிருக்கும் என்றான். தேவராஜா, மாதா சதி அவமானப்பட்ட போது உங்கள் வஜ்ராயுதம் எங்கே இருந்தது? அன்று மௌனமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் இன்று தண்டனை கிடைக்கும் என்று கூறி இந்திரனின் படையை சிதறடித்தார் வீரபத்திரர். சதியின் அவமானத்தின் போது சைகை செய்து பரிகசித்த தேவனை பார்வையற்றவனாக்கினார். பல்லை காட்டி சிரித்த பூஷாதேவனின் பற்களை உடைத்தார். தாடியை கோதியபடியே வேடிக்கை பார்த்த மகரிஷி பிருகுவின் தாடியை பிடுங்கி எறிந்தார் வீரபத்திரர். இறுதியாக ராஜா தக்ஷனுக்கு கொடுத்த வாக்கிற்கு கட்டுப்பட்டு சாட்சாத் பகவான் விஷ்ணுவே சுதர்சன சக்கரத்தை ஏந்தி வீரபத்திரரின் முன்னால் வந்து நின்றார். நாராயணா, நீங்கள் உங்கள் வாக்கிற்கு கட்டுப்பட்டிருந்தீர்கள். ஆனால் நாங்கள் மகாகாலனின் நீதிக்கான தூதர்கள். இன்று இந்த சிருஷ்டியின் அகந்தை சாம்பலாவதை தடுக்க முடியாது என்றார் வீரபத்திரர். பகவான் விஷ்ணு சிவனின் விருப்பமே மேலானது என்று ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து மறைந்தார். இப்போது தட்சனை காப்பாற்ற யாருமில்லை.
பகவான் வீரபத்திரர் அந்த அகந்தை பிடித்த பிரஜாபதியை அதே யாகவேதியில் பணிய வைத்ததன் வாளின் ஒரே வெட்டில் அவனுடைய தலையை கொய்தார். அகந்தை முற்றிலும் அழிந்தது. போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த சாம்பல் மேட்டில் எந்தவொரு வெற்றியின் மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு மயான அமைதி இருந்தது. அந்த அமைதியான யாகசாலையின் நடுவே சாட்சாத் மகாதேவன் இறங்கி வந்தார். அவருடைய கண்களிலிருந்து இன்று கங்கையே கண்ணீராக வழிந்தது. தன் சதியின் உடலை கரங்களில் ஏந்தியபடி சதி என் சக்தி என்று புலம்பியவாறு மகாதேவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். அவர் இந்த உலகத்திலிருந்தும் இதன் போலியான உறவுகளிலிருந்தும் முற்றிலும் விலகி மீண்டும் ஆழ்ந்த வைராகியத்திற்கு சென்றார். அன்று யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை, அன்பு மட்டுமே தோற்றுப்போனது. சக்தி மீண்டும் ஒரு புதிய ரூபத்தில் பார்வதியாக திரும்பி வந்து மகாதேவனின் வைராகியத்தை உடைக்கும் வரை அகில பிரபஞ்சமும் சிவனின் அந்த மௌனத்திலேயே உறைந்து நின்றது. ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு. ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு. Thank you for watching our channel. இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள். நன்றி.